அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த வீடியோ என்னைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை எடுத்தது தான். நல்லா மழை வெள்ளிக்கிழமை விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு. காலையிலேயே 5 மணிக்கே எழும்பி 6 மணிக்கெல்லாம் வீட்லருந்து கிளம்பியாச்சு. அப்படியுமே மழை விடல. எங்க இடத்துல தான் மழைன்னு பார்த்தா, அங்க போகக்கூடிய உதயத்தூர் வரைக்கும் நல்லா மழை தான். அ அதிகமான மழை. அது காலையில பூவெல்லாம் வாங்கிட்டோம் கடையில நல்ல வேளை. 6 மணிக்கே ஒரே ஒரு கடை தான் திறந்திருந்துச்சு. அந்த கடையில பூவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இன்னைக்கு ப்ரோகிராம் நாங்க கிளம்பியாச்சு. இந்த வீடியோ நான் எதுக்கு நீங்க நினைக்கலாம், ஏன் இவங்க இந்த வீடியோலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. பாட்டுக்கு கிளம்பும்போது உள்ள வீடியோ போடுங்கக்கா. கிளம்பி நீங்க டீ குடிக்கிறது அதெல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. நாங்க இன்னைக்கு காலையில கிளம்பி வந்து செட்டிக்குளம் செட்டிக்குளத்துல டீ குடிக்கிறோம். நெறைய பேர் வந்து டீலாம் குடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் டீ குடிக்கல. இன்னைக்கு நான் வந்து காஃபி தான் குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து மழை தாங்க இறங்க முடியாது எனக்கெல்லாம். மழை வந்து முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலலாம் ஒண்ணும் செய்யாது. இப்போ வந்து மழைக்குள்ள நனைஞ்சா உடம்பு முடியாம வந்துரும். அதனால நான் வந்து கார விட்டு இறங்கல. என் வீட்டுக்காரங்க எனக்கு வாங்கி தந்தாங்க. இந்த அதிகமான அந்த தூறல் மழை போடுது பார்த்தீங்களா? இதே உடம்புக்கு ரொம்ப ஐயம். மேகமா நல்லா இருட்டிட்டு இருக்கா. இந்த சாரல் மழை போல அப்படியே பெஞ்சுக்கிட்டே தான் இருந்து. இப்படியே ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஊருக்கு வந்து சேர்ந்த உடனே கொஞ்ச நேரமா கார்ல உட்காந்துச்சோம். தங்குறதுக்கு இடம்லாம் லேட்டா தந்தாங்க. அதனால அப்படியே கார்ல அப்படியே நானும் முத்துலட்சுமியும் உட்காந்துருந்தாங்க. வேற எல்லாரும் கீழ இறங்கி அங்க எங்கமா அவரவர வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. இனி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும். என்ன செய்ய? சரி அவங்க தந்தா தானே நம்ம சாப்பிட முடியும். அப்படின்ட்டு 8 மணிக்கெல்லாம் நாங்க ஊருக்கு வந்துட்டோம். 8 மணிக்கெல்லாம் ஊருக்கு வந்து இது அப்படியே ரொம்ப நேரமா கார்லயே உட்காந்துருக்கோம். மழை பெஞ்சறதுனால எங்களால இறங்க முடியலையா? கார்லயே உட்காந்துருந்தோம். கோயிலு பார்த்தீங்களா? கோயில் எப்படி இருக்குன்னு? கோயில்ல கோயில் திருவிழாக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இடங்கள்லாம் வந்து இந்த மரம்லாம் நிறைய நின்னுச்சு. ஒடம் ஒடமரம் நிறைய நின்னுச்சு. அப்புறமா இந்த வீட்ல தான் நாங்க தங்கியிருந்தோம். தங்குறதுக்கு வீடெல்லாம் குடுத்தாங்க. கிளீன்லாம் பண்ணவே இல்ல. சும்மா தொறந்து தான் குடுத்தாங்க. நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம எங்க கிளீன் பண்ணது? என்ன செய்ய? அதுக்கப்புறமா வந்து இனி டைம் ஆகுது. நிறைய நேரம் ஆயிடுச்சு. பாட்டு ஆரம்பிக்க 11 மணிலாம் ஆயிடுச்சு. ஏன்னா, அவங்க இடமே லேட்டா தந்தாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நாங்க இன்னும் பரப்படவே இல்ல. சரி அப்போ வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் நமக்கு லேட் ஆயிரும். அதனால நம்ம நம்ம வேலைய பார்ப்போம் இனி அப்படிங்கிறதுக்காக, அப்படியே நாங்க மேக்கப் போட்டுட்டு இருந்தோம். மேக்கப்லாம் ரொம்பலாம் நாங்கலாம் அப்படி ஒண்ணும் போட மாட்டோம். சும்மா ஒரு பவுடர் போட்டு ஒரு பொட்டு அவ்வளோதான். ஏன்னா அதிகமா மேக்கப் சும்மா சும்மா பரப்புறதுனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 நாளும் பரவிட வேண்டியிருக்கும். அதனால ரொம்பலாம் நாங்க மேக்கப்லாம் போட மாட்டோம். பார்த்தீங்களா, இந்த பாண்ட்ஸ் போடுறது ரூ. 10 பாண்ட்ஸ் பவுடர் மட்டும் அப்படியே முகத்துல லேசா அப்படியே தடவி விட்டுக்கிட்டு, அந்த பாண்ட்ஸ் பவுடர் வச்சு அப்படியே ஒரு திருநீருக்கு பவுடரே நாங்க பயன்படுத்துவோம். அப்புறம் கோயிலுக்கு போகும்போது கோயில்ல திருநீர் கிடைச்சா பூசிக்கிடுவோம். இவ்வளவுதான் எங்க மேக்கப்பு. இத தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நீங்க கிளம்பி போறத வீடியோ போடுங்க, கிளம்பி போறத வீடியோ போடுங்கன்னு. ஏன்னா நம்மளே அவசர அவசரமா கிளம்புவோம். இதுல வீடியோ போடுறதுக்குலாம் வந்து நேரமே கிடைக்காது. இன்னைக்கு நான் வந்து நேரம் அதிகமா கிடைச்சதுனால, இந்த வீடியோவ நான் வந்து சப்ஸ்கிரைபருக்காக எடுத்து நான் போட்டிருக்கேன். பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு கிளம்பியாச்சு. இப்ப நாங்க எதுக்குன்னா, சாப்பிட தான் போறோம். இனி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மேடைக்கு போய் அ பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே நாங்க கிளம்ப வேண்டியதுதான். கேட்ட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது